வணக்கம். இந்தியாவில் நீங்கள் ஒருவராக இருந்தால் ஒன்றல்ல, இரண்டல்ல, 5க்கும் மேற்பட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறீர்களா? ஆன்லைன் பரிவர்த்தனைகளை சைக்கமின்றி தாராளமாக செய்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். 2025 தொடங்கியுள்ள நிலையில் ஒரு தனிநபர் வங்கி சேமிப்பு கணக்குகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும்? வருமான வரித்துறை எப்போது உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும்? எவ்வளவு பணத்தை வங்கியில் வைத்தால் பாதுகாப்பானது? இந்த முக்கிய கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. முதலில் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் வரம்பு உள்ளதா என்றால் இல்லை. நீங்கள் எத்தனை வங்கிகளில் வேண்டுமானாலும் கணக்கு தொடங்கலாம். RBI, GST அல்லது வருமான வரித்துறை என யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு விதி தெளிவாக இருக்க வேண்டும். வருமான வரித்துறை கணக்குகளை பார்ப்பது நாள்காட்டி ஆண்டின்படி அல்ல, நிதி ஆண்டின்படி ஆகும். அதாவது ஏப்ரல் 1 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை. நீங்கள் எத்தனை வங்கி கணக்குகள் வைத்திருந்தாலும் அவை அனைத்தும் உங்களின் பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே பேன் கார்டு என்பது வருமான வரித்துறைக்கு உங்கள் அனைத்து பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கும் ஒரு பெரிய ஆயுதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக ரொக்க பரிவர்த்தனைகளின் வரம்பு என்ன? ஒரு சேமிப்பு கணக்கில் நீங்கள் ரொக்கமாக பணத்தை போடுவதற்கும் எடுப்பதற்கும் ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆண்டு ஒன்றில் ஒரு சேமிப்பு கணக்கில் 10 லட்சம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் உங்கள் வங்கி தானாகவே வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கும். இதுதான் ஸ்பெசிஃபைட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் 8 லட்சம் ரொக்கமாக டெபாசிட் செய்ய வேண்டுமென்றால் ஒரே நேரத்தில் 8 லட்சம் போடுவதை விட 2 லட்சம் என்ற ஒற்றை பரிவர்த்தனை வரம்புக்கு குறைவாக பிரித்து பலமுறை போடுவது நல்லது. அதேபோல் ரொக்கமாக பணத்தை எடுக்கும் வரம்பும் 10 லட்சம் தான். வணிகர்கள் பயன்படுத்தும் நடப்பு கணக்குகளை பொறுத்தவரை இந்த ரொக்க பரிவர்த்தனை வரம்பு 50 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு நிதி ஆண்டுக்கான வரம்பாகும். பல கோடி பரிவர்த்தனைகளை செய்யும் டிஜிட்டல் முறைக்கு வருவோம். UPI, NEFT, RTGS அல்லது வேறு எந்த ஆன்லைன் முறை மூலம் நீங்கள் பணத்தை பெற்றாலோ அல்லது அனுப்பினாலோ தற்போது வரை வருமான வரித்துறைக்கு வங்கிகள் தனிப்பட்ட முறையில் அறிக்கை அளிக்க தேவையில்லை. இருப்பினும் உங்கள் ரொக்க பரிவர்த்தனைகள் குறித்து நோட்டீஸ் வரும்போது வருமான வரித்துறை உங்கள் முழு வங்கி அறிக்கையையும் கேட்கும். அப்போது இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கான பணத்தின் ஆதாரத்தையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எனவே நீங்கள் அதிக அளவில் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் செய்தாலும் அந்த பணத்தை உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதற்கான சரியான ஆதாரம் உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த நோட்டீஸ்களை தவிர்க்கவும் உங்கள் பணத்தை பாதுகாக்கவும் ஒரே ஒரு எளிய வழிதான் உள்ளது. அதுதான் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்வது. நீங்கள் அதிக ரொக்க பரிவர்த்தனை செய்திருந்தாலும் அதை உங்களின் வருமான வரி கணக்கில் சரியாக காட்டினால் வருமான வரித்துறை உங்களை அனாவசியமாக தொந்தரவு செய்யாது. உங்களின் வருமானம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி சென்றாலே ITR தாக்கல் செய்வது கட்டாயம். உதாரணமாக புதிய வரி முறையில் உங்கள் வருமானம் 3 லட்சத்தை தாண்டினால் நீங்கள் ITR தாக்கல் செய்ய வேண்டும். உங்களின் பரிவர்த்தனைகள் குறித்த நோட்டீஸ் நிதி ஆண்டு முடிவடைந்த பிறகு 3 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ITR தாக்கல் செய்வதன் மூலம் நீங்கள் உங்களின் மூலதனத்தை பாதுகாத்து எதிர்காலத்தில் வரும் கேள்விகளை தவிர்க்கலாம். எனவே நினைவில் கொள்ளுங்கள், வரம்புக்கு மேல் ரொக்க பரிவர்த்தனைகளை குறைக்கவும் வருமான வரி ரிட்டனை சரியாக தாக்கல் செய்யவும் இதுவே பண பரிவர்த்தனைகள் சட்டப்பூர்வமாக பாதுகாக்கும் ஒரே வழி. இது குறித்த சந்தேகங்களுக்கு நீங்கள் ஒரு நிபுணரின் ஆலோசனை பெறலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.